வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, டீ கடை போண்டா. இனி டீ கடை போண்டா வீட்டிலே நம்ம செய்து அசத்தலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதேமாரி இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நம்ம கடித்து சாப்பிடும்போது ரவை சேர்க்கும் போதும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் மைதாவுக்கு நான் 3/4 கப் அளவு நான் ஜீனி எடுத்துருக்கிறேன். நம்ம இனிப்புக்கு தகுந்தவாறு நம்ம ஜீனி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியாக இருந்தால் தனியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதே போல் ஜீனியோட சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜீனி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவு ஜீனி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 3/4 பங்கு அளவு தான் நான் ஜீனி சேர்க்குறேன். ஜீனி நல்லா பொடியாக இருந்தால் தான் நமக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மேலேருந்து கீழே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா மாவு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரணுன்றதுக்காக தான், பொரிஞ்சு வர்றதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக சோடா சேர்த்துருக்குறோம். உப்பு இனிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துன்னா நமக்கு போண்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 1/2 கப் அளவு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த போண்டாவோட தயிர் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த மாவை புளிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிரை. இது கூட நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் நம்ம இதோட சுற்றி விட்டுக்கலாம். இந்த ஆயில் நம்ம விட்ட பிறகு இப்படி நல்லா கை விட்டு மேலேருந்து கீழே எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டு திரண்டு வரும். அந்த பக்கம் வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போகும். அதனால் நீங்கள் நல்லா கைவிட்டு அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி முதல்ல ஜாஸ்தி விட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நீங்கள் தெளித்து தெளித்து நீங்கள் லைட்டாக விரசி கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கொடுத்து விரசினா தான் நமக்கு தண்ணி அதிகம் ஆகாமல் நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா உருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டாலே போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ஓரளவு நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நல்லா விரசுங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக உருண்டு வர்றது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். அதனால் நம்ம எல்லாம் ஒரு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஆயில் விட்டு இதுக்கு மேலே தடவி 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு உள்ளே போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். ரொம்ப கிளு கிளுன்னு இருக்கணும்னே வேண்டாம். இதுவே போதுமான அளவு பதம் தாங்க. இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாக தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டு நல்லா சூடாகணும். நம்ம போண்டா போட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டாக இந்த அளவு சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்தாலே போதும். நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் உப்பி வரும். அதனால் நீங்கள் மீடியம் அளவு பால் போல் நீங்கள் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு உருட்டி வச்சுருக்கிற எல்லா போண்டாவையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் வேக விடுங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம மாற்றி போட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மாற்றி போடும்போது எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இதே போல் எல்லா போண்டாவையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நமக்கு சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. சுவையான டீ கடை போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பார்த்தாலே சாப்பிட தோணும். நமக்கு போண்டா ரெடி. நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இதே போல் போண்டாவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட், ஈவினிங் டீயோட போண்டா நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதோட கலரே சூப்பராக இருக்குது. இதே போல் கொஞ்சமாக நல்லா வேக வச்சு இந்த கலர் வர்ற அளவுக்கு வச்சு எடுங்க. இப்போ வந்து போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க போண்டா சாப்பிடலாம். வாங்க நான் வந்து இந்த போண்டாவை நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக பிஞ்சு வருதுன்னு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து எவ்வளோ பியூர் ஒயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.